ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா ஒயிட்டாக உடனே ரெடி ஆகணுமா? எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த வெயிலில் போயிட்டு வந்து நீங்கள் இந்த க்ரீம் வந்து போட்டிங்க அப்படின்னா செம்ம ஒயிட் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுருக்கங்கள் எப்பவுமே வந்து இது கேரளா ஒரு சீக்ரெட் க்ரீம்னு கூட சொல்லலாம். செம்மையான ஒரு க்ரீமு. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்ச செகண்டில் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். என்ன பொருளை வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஆக்கியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தரலாம். கண்டிப்பாக இது எந்த ஃபில்டரும் கிடையாது. ஒரிஜினல் லைவ் ரிசல்ட்டு. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செம்மையான இந்த வெயிலுக்கு தகுந்த ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. போட்ட உடனே உங்கள் முகம் வந்து வெள்ளையாகணும், எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா கலர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை உடனே வந்து ரெடி பண்ணி போடுங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவு கலராக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இது உடனே இந்த வீடியோ முடிஞ்ச செகண்டில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுத்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. செம்ம வைரல் க்ரீம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது கேரளா சீக்ரெட் க்ரீம்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து இந்த க்ரீமை வந்து அதிகமாக எல்லா பொருளும் சேர்த்து ரெடி பண்ணக்கூடியது தான் இந்த க்ரீம் வந்து. நல்லாவே ரிசல்ட்டும் தரக்கூடியது. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. நைட்டே ஊற போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு தோல் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு தோல் உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். நல்லா ஒரு 5 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து வெயிலுக்கு செம்மையாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். செம்ம ரிசல்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2, 3 டைம் வந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 பாதாம் பருப்பை நல்லா தோல் உரிச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக ஒன்று எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியை இந்த மேல் தோலை மட்டும் சீவிருங்க. இப்போ இதை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இதே வந்து நம்மளுக்கு இந்த தண்ணியிலேயே இந்த பாதாமியும் தக்காளியும் நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு வந்து நம்ம அரைச்சாச்சுங்க. இது கூட நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் பாதாம் வந்து சரியாக வந்து நம்மளுக்கு அரைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 1 டீஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா போதும். 1 டீஸ்பூன் வந்து கெட்டி தயிர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தயிர் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வந்து நைஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாதாமோட தக்காளியை நல்லா ஒரு தக்காளி நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெயில் சீசனுக்கு லெமன் வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிரும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாமோட தயிரை ஊற வச்சு கூட நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி ஊற வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ செம்மையாக வந்து வச்சு அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இது முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற ஆயில் பசையை ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பருக்கள் வராமல் முகத்தை வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கக்கூடிய கடலை மாவு தான் நம்ம 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா ப்யூராக கடலை மாவு வந்து ஃபேஸுக்குனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில். அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி மிக்சடாக போட்டுக்கோங்க. இதுலக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. இந்த இதுலேயே வந்து தயிரோட பாதாமோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ மஞ்சளும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இந்த க்ரீமை வந்து நீங்கள் வாரத்தில் 2 டைம் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்ல கலராக மாற்றி கொடுக்கும். பிம்பிள்ஸ் வந்து வராது. முகம் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வயதான தோற்றம் மாதிரியே இருக்கும். 20, 25 வயசு இருப்பாங்க, 50 வயசு 40 வயசு தோற்றம் மாதிரி வந்து காமிக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் இருந்துச்சுன்னா இது 2 ட்ரிப்பு வந்து போடையிலேயே நல்லா உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எங்களுக்கு வடிஞ்சிட்டே இருக்குதுக்கா ஃபேஸில் அப்படின்னா இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிறப்போ கடல மாவு வந்து ஆயில் பசையை சுத்தமாக எடுத்துரும். நல்லா க்ளோவாக வச்சுக்கும் இந்த பாதாம். வெயிலுக்கு தகுந்த ஒரு ஃபேஸ் பேக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ முகம் வந்து எவ்வளோ டல்லாக இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது ஃபேஸு. இது நம்ம அப்ளை பண்ணி நல்லா முகத்தை கழுவுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முகத்தை நான் நார்மல் தண்ணியில் ஏற்கனவே நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேன். ஈரப்பதம் இல்லாமல் தான் இதில் வந்து நீங்கள் போடணும். இப்போ இதை வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். சப்போஸ் கையில் அப்ளை பண்ணல ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு இருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அரைக்கிறது வந்து நல்லா நீட்டாக நைஸாக அரைச்சிருங்க. இது நீங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முகத்தை நல்லா டைட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அந்த கருப்பெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். அதே மாதிரி அந்த கருவளையோ கண்கள் பக்கம் சுருக்கங்கள் இருக்கும். அப்படியே கண் முழிச்சாங்க அப்படியே இந்த மாதிரி முழிச்சு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 2 தடவையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து வடிஞ்சு ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க என்ன தான் வந்து ஃபேஷியல் பண்ணாலும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் போட்டாங்கன்னா மறுபடியும் வந்து வேறு எதுவுமே போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஜில்னஸாக இருக்கும் தயிர் நம்ம போட்டதுனால. நிறைய பேர் அக்கா வெயிலுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது. நிறையா வந்து க்ரீம் வந்து நிறைய யூஸ் பண்ணி முகம் வந்து அதுக்குள்ள கருப்பாயிருச்சுக்கா, அந்த க்ரீமை விட்டால் மறுபடியும் முகம் வந்து கருப்பாகுது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு 2 வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கலரு கருப்பாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய வந்து மெடிசன் க்ரீம்லாம் நிறையா போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு தன்மையில எடுக்கிறதுக்கு ஒரு 2 வீக் ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து இது யூஸ் பண்ணுறப்ப அந்த தயிர் வந்து உங்களுக்கு அந்த கருப்பு தன்மையில் எடுத்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் டோட்டலாக ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம சுத்தமாக வந்து நம்ம கழுவிட்டே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. செம்மையாக வந்து நல்லா அந்த கருமை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அந்த அப்படியே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் துணி வச்சு கூட துடைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு. இப்போ 15 நிமிஷத்தில் இந்த உதடு கருப்பு இதெல்லாம் அங்கே பாருங்கள் சைடெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. இது லைவ் ரிசல்ட்டுங்க. நீங்கள் 1 டைம் வந்து போட்டாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப கருமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் இங்கே பாருங்கள் நான் கழுவுனதே தான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக கலர் மாறி இருக்கும். எவ்வளோ நீங்கள் டல்லாக இருந்தாலும் இதை போட்ட செகண்டில் செம்மக்கு ஒயிட்டாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வாரத்தில் 2 டைம் போட்டிங்கன்னா எந்த க்ரீமும் யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு கேள்வி வந்து சகோதரி கேட்டிருந்தாங்க, கெமிக்கல் க்ரீம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை போட்டால் சரியாகுமான்னு. கண்டிப்பாக சரியாகும், கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சரியாகலைன்னு டக்குன்னு மறுபடியும் எடுத்து கெமிக்கலில் எதாவது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 வாரம் வந்து தொடர்ந்து இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. கலர் கண்டிப்பாக மாறிடும். எப்போவுமே வந்து சீக்கிரமாக நல்லா ஒரு கெமிக்கல் க்ரீம் போட்டு ரெடி ஆனதை வந்து மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் ஆகும். எப்படியும் 1 மந்த்தாவது ஆயிரும். அப்போ தான் வந்து அந்த பழைய இதுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராகவே கலர் கொடுத்துருக்கு. என்னாலேயே நம்ப முடியல. செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.